ஹாய் மக்களே, சலங்கி ஒரு சீரியல் ஏப்ரல் 13, 2026 முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சலங்கொலி சீரியலில் வந்து சாரதாவை பார்க்குறதுக்காக கேபி வராரு. இது மாதிரி நான் சாரதா பார்க்க வரேம்மா அப்படின்னு சொல்லவும், இது மாமா நேற்று நைட்டு தான் அத்தை யாரோ கொலை பண்ண வந்து ஆள் வந்திருந்தாங்க. அதுக்கு வந்து அம்மா கூட நான் தான் இனிமேல் காவலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ககன் மாமா தான் அவங்க கூடயே இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. எவ்வளோ நல்லானாலும் பரவாயில்லம்மா, நான் வெயிட் பண்ணுறேன். ககன் எப்போ போவானோ அப்போ சொல்லுமா, நான் வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாரதாவுக்கு யார் எதிரி இருக்கா, யார் இது மாதிரிலாம் பண்ணுறா, சாரதாவுக்கு யார் கொலை முயற்சி சாரதாவை பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. செர்ரியும் கூட வண்டியில் தான் உட்காந்துட்ருக்காரு, கேபி கூட வெயிட் பண்ணிகிட்ருக்காரு சாரதா பார்க்குறதுக்காக. சரி மாமா, நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்போ நீங்கள் வந்துடுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பூமி ஃபோனை கட் பண்ணுறா. என்ன பண்ணலான்னு பூமி யோசிக்கிறா. சரி, இன்னும் போய் ககன்கிட்ட உள்ளே போவும், நீ எதுக்கு இங்கே வந்த, வெளில போ, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ககன் சொல்கிறார். ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும்ல, நீங்கள் போய் கட்டிட்டு வாங்க, நான் அது வரைக்கும் அத்தையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நான் போல் இந்தா நீ போய் கட்டுவான்னு சொல்லி கார்டு தராரு. கார்டு தரவும் எனக்கு தெரியாதுல்ல பின் நம்பர், நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் பின் நம்பரையும் சொல்கிறாரு. உடனே வந்து என்ன இவரை வெளில போகிறதுக்காக சொன்னால் இவர் நம்மளே கட்ட சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து 2 நாளாக எதுவுமே சாப்பிடல, இந்த ஜூஸ் ஆச்சு குடிங்கன்னு சொல்கிறா. உடனே அவன் வேணான்னு சொல்லவும் கேட்காம இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லி கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரா. உடனே ஜூஸை வந்து ஷர்ட்டில் ஊற்றிடுது. ஐயோ சாரின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நான் தான் வேணான்னு சொல்கிறேன், எதுக்கு நீ வந்து வற்புறுத்துற அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணிச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு, நீ நான் வர்ற வரைக்கும் அம்மா விட்டு எங்கேயும் போகக்கூடாது, 2 மினிட்ஸில் நான் வந்துடுவேன் வாஷ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாஷ் பண்ண போகிறாரு. அப்போதைக்கு கிருஷ்ணபிரசாத்துக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறா. அவரும் செர்ரியும் வராங்க. வந்து 2 பேரும் பார்க்குறாங்க. அப்போ வந்து இவர் மனசு கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஏன் சாரதா உனக்கு மட்டும் இது மாதிரி நடக்குது, எவ்வளவோ நானும் உனக்கு கஷ்டம் கொடுத்துருக்கேன் சூழ்நிலையால், இன்னமும் உனக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. உடனே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு செர்ரி வந்து இவங்க தனியாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி வெளில போயிடுறாரு. ஆனால் வந்து அப்போது மயக்கத்தில் தான் இருக்காங்க சாரதா. இவர் வந்து அவர்கிட்ட மயக்கத்தில் இருக்கும் போதே பேசிகிட்டு இருக்காரு அவங்கள்ட்ட. சாரதாவுக்கு பொட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து கிழிச்சு பொட்டு வைக்கிறாரு. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போதே வெளியில் போய் பூமி ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி நடந்துகிட்ருக்கா. அங்கேயும் இங்கேயும் சீக்கிரமே வந்துட போகிறாங்க ககன் சொல்லிட்டு. ஏன் பூமி, ஏன் இங்கேயும் நடந்துகிட்ருக்க என்ன அப்படின்னு கேட்கவும், இப்போ உங்கள் அண்ணனை பற்றி தெரியும் இல்லை சரி, அவர் இப்போ உடனே வந்துடுவார், வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் நடந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நான் பார்த்துக்கிறேன், அண்ணன் வந்தா நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. உடனே வந்துடுறான் ககன். உள்ளே போக போகிறான். அப்போதைக்கு டாக்டர் உள்ளே பார்த்துட்ருக்காங்கண்ணா அப்படின்னு செர்ரி சொல்கிறாரு. உடனே செர்ரி சொல்லவும், நீ வெளிலையே நீ உள்ளே இருக்க வேண்டியது தானே, உன்னை உள்ளே இருக்க சொல்லிட்டு தானே நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாரு ககன். இல்லை டாக்டர் செக்அப் பண்ணிட்டுருக்காங்க, வெளில வெயிட் பண்ண சொன்னாங்க, நீங்கள் உள்ளே போகாதீங்க, வாங்க செக் பண்ணிவிட்டு வருவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லவும், இல்லை பரவாயில்ல நான் உள்ளே போகிறேன்ட்டு உள்ளே போக போகிறாரு. இவங்க விடமாட்டுறாங்க. இருந்தாலும் இப்போ என்ன நான் உள்ளே போகக்கூடாது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு வெளில கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிறாரு. அப்போது வந்து ஐசியூன்னு அந்த கண்ணாடியில் தெரியும்ல உள்ளே இருக்கிறவங்க யார் இருக்காங்கன்ட்டு, அவள் பார்த்தா கிருஷ்ணபிரசாத் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துடுறாரு ககன். உடனே கிருஷ்ணபிரசாத் அப்படின்னு சொல்லி கத்தி அவரை கட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளில தள்ளி விட்டுறாரு. யார் நீங்கள், எதுக்கு நீங்கள் வந்த, உன்னால தான் நாங்கள் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பிரச்சனையை அனுபவித்து நாங்கள் இப்போ இந்த நிலமையில இருக்கோம், உன்னை யார் இங்கே பார்க்க வர சொன்னா அப்படின்னு சொல்கிறாரு. நீ எங்கள் அம்மாவுக்கு புருஷன், எங்கள் அம்மாவோட குங்குமத்துக்கான ஒரு அடையாளம் நீ, அவ்வளோதான், எங்களுக்கு அப்பாவும் நீ கிடையாது, நீ யார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து போக சொல்லி ரொம்ப சொல்கிறாரு. அவரும் அங்கே நின்றுட்டு தான் இருக்காரு. நான் சொல்கிறத கேளு ககன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ எதுவுமே சொல்ல தேவையில்ல, நீங்கள் எந்த போனால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை பார்க்கவும் செர்ரிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இது மாதிரி பேசுகிறத பார்த்து, வாங்கப்பா அப்படின்னு சொல்லி பொறுமையாக கூட்டிகிட்டு போயிடுறாரு. உடனே ககன் வந்து பூமியை கழுத்தை நெரிச்சு, ஏன்
நீ ஏன் என்ன வெளில போ வச்ச? நீ இப்போ தான் எனக்கு புரியுது. ஜூஸை கொட்டி கிருஷ்ணபிரசாதை பார்க்க வைக்கிறதுக்காகவா? என்னை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கழுத்து நெரிக்கிறாரு. உடனே பூரியும் சிவாவும் அங்கே விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவர் அக்காவை வந்து இவர் இப்படி கழுத்து நெரிக்கிறது ரொம்ப அவர் வந்து விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லி அவளும் சொல்லவும் விட்டுடுறாரு. இனிமேல் நீ என் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளே போயிடுறாரு. ஐசிக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு அவங்க அம்மா கிட்ட. அடுத்தது அபூர்வா வந்து நல்லா அடி வாங்கினால பூமிக்கிட்ட. கொலை பண்ண சாரதா வந்தப்போ நல்லா மாட்டிக்கிட்டு பின்னாடி நல்லா அடின்னு வெளுத்துட்டா பூமி. அது அடி வலி தாங்க முடியாமல் அம்மா ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்கா அபூர்வா. மருதாணி சித்தி வந்து சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து ஒத்தனை கொடுக்க வராங்க. நீ என்னம்மா அவனை வந்து கொலை பண்ண போகிறேன்னு அடியாலாம் கூப்பிட்டு போயிட்டு இப்போ நீ இப்படி வந்து அடி வாங்கிட்டு வந்திருக்கியம்மா அப்படின்னு சொல்லவும் நான் ஒன்று நினச்சி போனால் அது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த பூமி வந்து என்னை பின்னி எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி நான் வந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே நக்ஷத்ரா வந்துடுறா. என்னம்மா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லைம்மா, உடம்பு சரியில்லை, எனக்கு கீழே கொஞ்சம் விழுந்துட்டேன் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்டே பொய் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறா. இது மாதிரி பூமி வந்து அடித்தது சாரதா கொலை பண்ண போனதை பற்றிலாம் சொல்லிகிட்ருக்கா. உடனே நீ என்னாச்சு? ஷர்ரியை நீ கொலை பண்ணணும்னு அவனை வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தியே, அது என்னாச்சுன்னா அவன் என்னென்னமோ பண்ணியும் அவன் எல்லா பிளான்லேருந்து தப்பிச்சிடுறான். தோசத்தில் விஷத்தில் வச்சதுலேருந்து தேள் விட்டதுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். சரி சரி நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறா. நானும் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் பிளான் பண்ணி அவன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போகிறா. என்னம்மா நீனும் வந்து செர்ரியை கொலை பண்ணுறதுக்காக அவளுக்கு ஐடியா கொடுக்குற அப்படின்னு சொல்லவும் அவள் என்ன பண்ணாலும் அது கரெக்டாக பண்ண மாட்டா, அவள் எப்படி தான் சொதப்பி வைப்பா, அந்த தைரியத்தில் தான் நான் வந்து அவளுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அவள் எப்படியும் வந்து செர்ரியெல்லாம் வந்து கொலை பண்ண போகிறது கிடையாது, எப்படி சொதப்பி தான் வைப்பா, அந்த தைரியத்தை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. என்ன திடீர்னு அபூர்வா யோசிக்கிறா. இப்போ வந்து எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அப்போ வந்து இந்த வீடியோ ஆதாரம் எப்படி வீட்டில் தான் இருக்கும், வா நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு மருதாணி சித்திட்ட கூப்பிட்றாங்க. மருதாணி சித்தி நான் வரல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் நீ வா சித்தி நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வெளில போகிறா மருதாணி சித்தி. அப்போ தான் வந்து போலீஸ் வராங்க. யாருன்னா அந்த எஸ்பி சூர்யா வராரு. உடனே அவங்க பார்த்துட்டு மருதாணி சித்தி நான் சாரதாவை கொல்லலை அப்படின்னு சொல்கிறா. சாரதாவா அது யார் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை அவங்க ஏதோ வளர்றாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா அபூர்வா. உடனே அவர் எஸ்பி சூர்யா வந்து கேட்குறாரு, நான் சரத்சந்திராவை பார்க்க வந்தேன், அவரை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லும். சரத்சந்திராவும் வராரு. வந்து இது மாதிரி ஏதாச்சும் தடயம் கிடச்சிதா அந்த கொலை வழக்கில், எஸ்ஐ கொலை வழக்கில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவளும் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ரத்தினத்தை காமிக்கிறாரு. ரத்தினத்தை காமிச்சு இது மாதிரி இவ தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கு, ஒத்து போகுது எல்லா கொலையாளிங்களை விட, இவ தான் வந்து முக்கிய குற்றவாளி எங்கள் அண்ணனை கொன்னத்தில் அப்படின்னு சொல்லவும் எஸ்ஐ சூர்யா சொல்கிறாரு சரத்சந்திராட்ட. இது அபூர்வட்ட சொல்கிறாரு சரத்சந்திரா, இந்த எஸ்ஐ வந்து இறந்து போனார்ல கெஸ்ட் ஹவுஸில், அவரோட தம்பி தான் இவர், அந்த கேஸை கண்டுபிடிக்க தான் இவர் வந்திருக்காரு. அவங்க அண்ணன் வந்து ரொம்ப நேர்மையானவர், அது தாங்கிக்க முடியாமல் இவர் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் அபூர்வா வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துற ரத்னம் ஃபோட்டோவை ஷாக் ஆகிடுது. உனக்கு இவ கேட்குறாரு எஸ்ஐ சூர்யா கேட்குறாரு, இவரை பார்த்துருக்கீங்களா இவங்களை எங்கேயாச்சும் அப்படின்னு சரத்சந்திராவை. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அபூர்வா நீ பார்த்துருக்கியான்னு பாரு அப்படின்னு சொல்லவும் ரத்னத்தை பார்த்துடுறா ஃபோட்டோவில். இவளுக்கு பயமாயிடுது. உடனே இவ மருதாணி சித்தியும் நான் பார்த்ததில்ல அப்படின்னு வளர்றா. சரி சித்தி இரு சித்தி அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ வளரிட்டுருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி அப்பையும் சமாளிக்கிறா. இப்போ வந்து நல்லா மாட்டிக்கிட்டா. ரத்னம் தான் கொலையாளின்னு தெரிஞ்சிருச்சு, அந்த இசையை கொன்னது நல்லா மாட்டிக்கிட்டா. அடுத்தது இவ வந்து மருதாணி சித்தி கூட போகிறா. ககன் வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு மருதாணி சித்தியை அபூர்வா கூப்பிட்டு போகிறா. அடுத்தது இங்கே பூமி உட்காந்து யோசிச்சுட்ருக்கா. அவள் கழுத்து நெரிச்சது, அவர் இப்படிலாம் பேசுனதெல்லாம் யோசிச்சு வருத்தப்பட்டு உட்காந்துட்ருக்கா. அப்போ தான் சிவா வந்து அக்கா வாக்க நம்ம போயிடலாம் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு, மாமாவுக்கு உன் மேலே வந்து பாசமும் இல்லை காதலும் இல்லை, அவர் மனசில் நீ இல்லவே இல்லை,
நம்ம போயிடலாம் வாக்கா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இருடா இருடா சிவா, நான் சொல்கிறது கேளுடா, உட்கார்றா அப்படின்னு சொல்லி பூமி வந்து அவரை உட்கார வச்சு சொல்கிறாங்க. அவருக்கு என் மேலே அதிகமாக பாசம் இருக்குது. நான் எப்படி அவரை நேசிக்கணும் அதே மாதிரி தான் அவரும் என்னை நேசிக்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் அப்பாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எங்கள் அப்பா தான் வேணும்னு நான் சொன்னது அதில் அவர் மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சதுனால தான் அப்படி நடந்துக்கிறாரு. சின்ன வயசில் எங்கள் அம்மா என்னை காப்பாற்றுறதுக்காக வெளியில் பொம்மையில் வச்சு என்னை தூக்கி போட்டதில் காப்பாற்றினதே அவர் தான். இந்த சென்னை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்த நாள்லேருந்து எனக்கு அடைக்கலம் கொடுத்ததும் அவர் தான். அதனால் அவர்னா எனக்கு உயிர், நான்னாலும் அவருக்கு உயிர். அவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறா. உடனே அவனும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்துவும் பிந்துவும் வராங்க. வந்து ககன்கிட்ட அழுகுறாங்க. ஏன்னா பெரியம்மாக்கு எப்போ நான் இப்படி ஆச்சு, அவங்க எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சிச்சின்னு நான் வந்தேன். அவங்க இப்போ என்ன தான் சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவரும் வந்து அழுகுறாரு. அம்மாவுக்கு இந்த மாதிரி ஹார்ட்டில் வந்து குண்டு பாய்ஞ்சதுனால ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு டாக்டரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவரும் அழுகுறாரு. உடனே அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணா, நான் பெரியம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அடுத்தது வெளியில் வந்து சிவா வந்து பூரி எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு சொல்கிறாரு. உடனே முறைக்கிறா பூரி. இல்லை பூரி, நீ 2 நாளாக சாப்பிடாம இருக்க, அதனால தான் அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் சாப்பிடு அப்படின்னு சொல்லி தட்டில் வச்சுட்டு ஊட்டி விட போகிறாரு. உடனே அதை பிந்து பார்த்துட்றா. என்ன இவ வந்திருக்கா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லவும் இன்னும் நல்லா கொடு, அவள் இன்னும் பூரி மாதிரி தான் இருக்கா, இன்னும் உப்புட்டோம் அவள் அப்படின்னு சொல்லி பிந்து சொல்கிறா. இதை போட்டு கோவப்பட்டு, ஏய் நீ இதை என்னை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லவும் 2 பேருக்கும் சண்டை வந்தது. 2 பேரும் முடியை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ தான் ககனும் இந்துவும் வராங்க. நிறுத்துங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே வந்து அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே ககன் சொல்கிறாரு, முதல்ல பூரிக்கிட்ட சாரி சொல்லு, 2 பேரும் சாரி சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லவும், ஏன் உங்கள் தங்கச்சின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி என்னை வந்து பூரிக்கிட்ட சாரி சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து பிந்து கேட்குறா. உடனே பலார்னு அரைகிறா இந்து. அண்ணனுக்கு வந்து எல்லா தங்கச்சியும் ஒன்று தான், என் வாழ்க்கையிலே வந்து கல்யாணம் பண்ணால் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு குடும்பத்தில் உள்ளவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ணன் தான் எனக்கு 2 கோடி கொடுத்து நான் வாழ்க்கையில் இப்போ நல்லா இருக்கிறேன்னா அது காரணமே அண்ணன் தான். அப்படிப்பட்டவரை நீ வந்து இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லி திட்டுறா. சாரி, நான் மன்னிச்சிருங்க, தப்பா தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பிந்துவும் சாரி கேட்குறா. 3 பேரையும் தோளில் சாஞ்சிக்கிட்டு நிற்கிறாரு. செர்ரி வந்து அங்கே வருத்தமாக உட்காந்துட்ருக்காரு. அவங்க அம்மா மீரா வந்து துணியெல்லாம் காய போடணும், கொடி கட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இவரும் ஏணி மரத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு தூணில் கட்டிடுறாரு. அடுத்த தூணில் கட்டிகிட்டு இருக்கும்போது நட்சத்திரா பார்த்துட்டு அந்த மரம் போல் ரொம்ப அதை எடுத்துகிட்டு வந்து அறுத்துட்ருக்கா அந்த ஏணியை. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு நட்சத்திராவை செர்ரி. நீ கீழே விழுறதுக்காக தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ஏணி மரம் சரிஞ்சு வந்து விழுந்து இவர் வந்து நட்சத்திரா மேலே விழுந்துடுறாரு செர்ரி. உடனே அவளை வந்து முத்தம் கொடுத்துட்றாரு. இவர் இப்படி பண்ணிட்டான்னு நான் அடிக்க போகிறா. உடனே செர்ரி வந்து கையை பிடிச்சி தடுத்துடுறாரு. ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இவர் உடனே நானா இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் திட்டிக்கிட்டு போகிறாரு. பூமி வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்ருக்கா சாரதா பக்கத்தில். அப்போது சாரதாவுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துடுது. மூச்சுலேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓடி போய் டாக்டரை கூப்பிட்டு வராங்க. டாக்டரும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போது ககன் வந்துடுறாரு. என்னாச்சு, என்னாச்சுன்னு கேட்குறாரு. உடனே இது மாதிரி உடம்பு முடியல, அவங்களுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துடுச்சு, ரொம்ப மூச்சிலே கஷ்டப்பட்டாங்க, டாக்டர் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லவும் டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் வெளில வராங்க. இது என்னாச்சுன்னு கேட்குறாங்க ககன். இது மாதிரி இப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ரொம்ப அழுகுறாரு. நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை சைன் பண்ணுங்கள், 50% தான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும், மீதி 50% கடவுள் கையில் தான் இருக்குது, நீங்கள் இந்த அப்ளிகேஷன் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாது, எங்கள் அம்மா நல்லபடியாக வரணும், எங்கள் அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. இல்லை, நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பூமி தான் சொல்கிறாங்க, சைன் பண்ணுங்கள் மாமா, அத்தை நல்லபடியாக மீண்டு வருவாங்க கண்டிப்பாக, நீங்கள் சைன் பண்ணால் தான் ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கும், பண்ணுங்கன்னு சொல்லவும் அவரும் சைன் பண்ணுறாரு. அவங்க உட்காந்து அழுதுட்டுருக்கோம். ஒரு பாட்டி என்னப்பா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இது மாதிரி எங்கள் அம்மா ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், உயிர் பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க டாக்டர்னு சொல்கிறாரு.
சொல்லி அழுதுட்ருக்காரு. நான் சொல்கிற கோயிலுக்கு போப்பா, அங்கே சிவபெருமான் இருக்கார், அவர்கிட்ட போய் உன் வேண்டுதலை வைப்பா, கண்டிப்பாக உங்கள் அம்மா குணமாயிடுவாங்க, நல்லபடியாக ஏஞ்சி வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பூமியும் ககனும் அந்த கோயிலுக்கு போகிறாங்க. போய் வந்து சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிறாரு. நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மாவும் நாங்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் அம்மா வந்து நல்லபடியாக திரும்பி வரணும், அவங்க இந்த ஆப்ரேஷனில் பொழைச்சி வரணும்னு சொல்லி அழுதுகிட்டே வேண்டிக்கிறாரு. மணியை அடிச்சுக்கிட்டே அங்கே இருக்கிற மணியை அடித்து வேண்டிக்கிறாரு. உடனே முட்டி போட்டு அங்கே இருக்கிற இடத்துல வந்து இடிச்சுக்கிறாரு தலையை வச்சு, எங்கள் அம்மாவை காப்பாற்று கடவுளே அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு அகோரி வராரு, வந்து சொல்கிறாரு, நீ உங்கள் அம்மாவை காப்பாற்றணும், பொழைக்க வைக்கணும்னா இன்றைக்கி சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே நீ வந்து உன்னோட பணக்காரன்ற வாழ்க்கையை விட்டு வெளில வந்து உங்கள் அம்மாவை ஒரு சாதாரண மனுஷனாக உழைச்சி உங்கள் அம்மாவை வந்து காப்பாற்றணும். அந்த காசு எடுத்துகிட்டு வந்து கடவுளுக்கு பூஜை செஞ்சு நீ உங்கள் அம்மாவுக்காக ஒரு வேண்டுதல் வச்சின்னா கடவுள் கண்டிப்பாக நீ உன் வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவார், உங்கள் அம்மா பிழைச்சி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அம்மாவுக்காக நான் எதுவானாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி இவரும் வந்து போகிறாரு. எங்கே பார்த்தாலும் போய் வேலை கேட்குறாரு. ஒரு மூட்டை தூக்குற இடத்துல போய் மூட்டை தூக்க கேட்குறாரு. இவரை பார்த்து இவரையும் பூமியும் பார்த்து இவங்களை பார்த்தா பணக்கார மாதிரி இருக்குது, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, நான்லாம் தர முடியாத வேலை, போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. 2, 3, 4, 5 இடத்துக்கு போய் கேட்குறாங்க, யாருமே வேலை தரலன்னு சொல்லிடுறாங்க. ஒரு வெல்டிங் பட்டறைக்கு போகிறாங்க. அங்கேயும் இதையோ நீ உன்னை பார்த்தாலே பணக்காரமாக இருக்குது, உனக்கு எப்படியா வேலை தர்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த வேலையால் செய்கிறத வெல்டிங் எடுத்து கையில் பிடிச்சி நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாரு. வெளில போயான்னு வெளில அனுப்பி விட்டுறாங்க. இவர் வெளில வந்து பெல்ட்டு, பர்ஸு, அவர் வாட்ச் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இன் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஷூலாம் அவுத்துட்டு வெறுங்கால் நடந்து போய் வேலை கேட்குறாரு. யாரும் தரமாட்டுறாங்க. ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டுருக்காரு, யாரும் வேலை தரமாட்டுறாங்க, என்ன பண்ணுறதுன்ட்டு. உடனே பூமி சொல்கிறா, மாமா சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே நம்ம ஏதாச்சும் பண்ணி சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே நம்ம ஏதாச்சும் செஞ்சு நம்ம காசு எடுத்துகிட்டு போய் சாமி உண்டியலில் போட்டு நம்ம அத்தை உயிரை காப்பாற்றணுமாமா, ஏந்திரி மாமா உட்காராத, ஏதாச்சும் செஞ்சு நம்ம அத்தை உயிரை காப்பாற்றணுமாமா அப்படின்னு சொல்லி ககனை வந்து என்கரேஜ் பண்ணுறா. அப்போ ஒரு கார் வந்து நின்றுட்டுருக்கு, அதில் வந்து டயர் வந்து பஞ்சர் ஆகி நின்றுட்டுருக்கு, டயர் மாற்றணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஃபேமிலி. அதை பார்த்துட்டு ககன் போகிறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. வர எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். சாரதா பழைப்பாங்களா, மீண்டு வருவாங்களான்னு. பாய் மக்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.